ஜெபம் செய்வோம். நேற்று இன்று மாறாதவராக இருக்கிற தகப்பனே, இந்த நாளில் உண்மை சோத்தரிக்கிற உண்மை புகழுகிற கர்த்தாவே, இம்மட்டுமாக எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக பெரிதாண்டவரே. இந்திய தேசத்திலே பிறக்க வைத்தீரே, உமக்கு சோத்திரம் கர்த்தாவே. தமிழ்நாட்டிலே பிறக்க வைத்தீரே, உமக்கு சோத்திரண்டவரே. ஜனநாயக நாட்டிலே வாழ வைத்தீரே, உமக்கு சோத்திரண்டவரே. குறிப்பிட்ட மாவட்டத்திலே பிறக்க வைத்தீரே, உமக்கு சோத்திரண்டவரே. எங்களுக்கு நல்ல நெல் தானியங்களை விளைய வைத்தீரே, உமக்கு சோத்திர கர்த்தாவே. ஆண்டவர் நல்ல வேலை வாய்ப்புகள் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தீரே, உமக்கு கொடாகுடி சோத்திர கர்த்தாவே. நல்ல கால்கை திறன்களை கொடுத்தீரே, உமக்கு கொடாகுடி சோத்திரம். இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்தினீரே, உமக்கு சோத்திரம். இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். 155 யோசுவா 6:20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்திலிருந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் வாலிபரையும் கிழவரையும் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் சகலத்தையும் பட்டயக்கரிக்கினால் சங்காரம் பண்ணினார்கள். அலங்கம் இடிந்து விழுந்தது. 6:20. எக்காலங்களை ஊதுகையில் துதி செய்யும் போட்டி. 155. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. எரிகோ பட்டணம் வருகிறது சொல்கிறார். 6 நாள் 6 ரவுண்டு வாங்க, 7வது நாள் 7 ரவுண்டு அடிங்க, 7வது ரவுண்டு வரும்போது ஆர்ப்பரியுங்கள். கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நம்ம நடத்தியிருக்கிறார். ஆகவே அந்த எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் ஆர்ப்பரிக்கின்ற பொழுது அலங்கம் இடிந்து விழுந்தது. மகாரவத்தோடு முழுங்கையில் இன்றைக்கு உன்னுடைய பிரச்சனை தீர நீ கர்த்தரை ஆராதிப்பாயா? கர்த்தரை தொழுது கொள்வாயா? கர்த்தர் இந்த வயிற்று வெளியே நீக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் இந்த கண் பார்வையை நீக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். கர்த்தர் எனக்கு நல்ல துணிமணிகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். நல்ல கம்பமுல்லை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். நல்ல கொழுக்கட்டை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். நல்ல அல்வா திங்க கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். நல்ல நன்றாக கர்த்தர் ட்ரெஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்திருக்கார். கர்த்தருக்கு சோத்திரம். என் பிள்ளையினுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். கர்த்தருக்கு சோத்திரம். இன்னமும் நடத்துவார். கர்த்தர் எனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவார் என்று நம்புகிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். அலங்கம் இடிந்து விழுந்ததையா ஆர்ப்பரிக்கிட்ட வேளையிலே கர்த்தர் எனக்காக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை கொடுத்து நான் எப்படி கவலையிட்டு இருப்பேன்? கர்த்தருக்கு சோத்திரம். அவருடைய பரலோக ராஜ்யத்தில் அமருகிற சிலாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம். அவருடைய 2ஆம் வருகையிலே நான் நிற்கப் போகிறேன். அதற்காக கர்த்தருக்கு சோத்திரம். பரிசுத்தமில்லாத அந்த ஆட்டுக்குட்டியானவர் என்னை தெரிந்தெடுத்தபடியால் கர்த்தருக்கு சோத்திரம். திருச்சபை எனக்கு கொடுத்திருக்கபடியால் கர்த்தருக்கு சோத்திரம். திருச்சபையில் தோறும் கர்த்தரை ஆராதிக்கிற பாக்கியத்தை கர்த்தருக்கபடியால் கர்த்தருக்கு சோத்திரம். என்னுடைய போக்கில் வரத்தில் இம்மட்டுமாக என்னை காத்தபடியால் கர்த்தருக்கு சோத்திரம். நான் பள்ளத்தில் விழுந்தால் என்னை தூக்கி எடுத்த கர்த்தருக்கு சோத்திரம். நான் குப்புற படுத்து கிடந்தால் என்னை தலைநிமிர்ந்து நடக்க பண்ணின கர்த்தருக்கு சோத்திரம். ஏகப்பட்ட சோத்திரங்களை சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு நாளிலும் இந்த நாளை கர்த்தர் தந்திருக்கபடியால் கர்த்தருக்கு சோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதத்தை எனக்கு தந்திருக்கபடியால் கர்த்தருக்கு சோத்திரம். என் தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இந்த பண பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வந்து விடுவேன். கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். ஓடிரும் எல்லாம் ஓடிறையா. நீ கர்த்தரிக்க சோத்தரிக்க அங்கே பிசாசானவன் அங்கே இறங்கவே முடியாதியா. அவன் வாலாட்டவே முடியாது. நீ மௌனமாக இருக்கின்ற வேளையிலே பிசாசினுடைய ராஜ தந்திரமாகிய அந்த கவலைங்கிறதுக்குள்ள நீ மாட்டிக்கொள்வான்னா அவ்வளோதான். அப்புறம் பிசாசு உன்னை கவுத்துருவான், இழுத்துருவான். அவன் பக்கம் வராதபடி கர்த்தர் இதிலிருந்து என்னை மீட்டு எடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நோயிலிருந்து என்னை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். என்னுடைய குடும்ப தேவைகளை அவர் தீர்க்க வல்லவராக இருக்கிறார். நீக்குவதற்கு வல்லவராக இருக்கிறார். சந்திப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எல்லா காரியத்தையும் கர்த்தரை நீ சோத்தரிக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கிறது என்று தாவீது ராஜா சொன்ன மாதிரி இந்த 7வது தடவை 7வது ரவுண்டு ஆர்ப்பரித்தாரியா. ஒன்னும் பட்டயத்தை எடுக்கல, ஈட்டி எடுக்கல, அங்கே குத்தி போடல, ஒன்றும் செய்யலையா. தேவனுக்கே மகிமை உண்டாவது. எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் 7வது தடவை சுற்றி வரும்போது யெகோவாயிரே, நேற்று இன்று மாறாதவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்தவரே, மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, என் பிள்ளைக்கு இந்த நன்மையை செய்ய மாட்டீரா? நீ நன்மை செய்கிற தேவன், உம்மை சோத்தரிக்கிற துதிக்கிறவரே. இன்றைக்கு இந்த காய்ச்சல் காணாமல் போவதாக உம்மை சோத்தரிக்கிற துதிக்கிறவரே. இந்த வருஷத்திலே நான் புது வீட்டுக்குள்ளாக போகிறேன். உம்மை சோத்தரிக்கிறேன், துதிக்கிறவரே. என் தேவனுக்கு சித்தம் இருக்கிறது. உம்மை சோத்தரிக்கிறேன், துதிக்கிறவரே. உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை கர்த்தாவே. உம்மை சோத்தரிக்கிறேன், துதிக்கிறவரே. நீர் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறீர். உம்மை சோத்தரிக்கிறேன், துதிக்கிறவரே. பர்வதங்களும் உமக்கு முன்பதாக நடுங்குகின்றன கர்த்தாவே. உம்மை சோத்தரிக்கிறேன், துதிக்கிறவரே. உம்மாலே நான் ஒரு செயலுக்குள்ளாக பாய்ந்து போவேன் ஆண்டவரே. உம்மாலே இந்த வறுமை என்கிற செயலிலிருந்து ஆண்டவரே நான் விடுதலை ஆவேன் கர்த்தாவே. உம்மாலே இந்த செய்கிற தொழிலே நான் லாபம் அடைவேன் என்று கர்த்தரை நீங்கள் சோத்தரிக்க அலங்கம் இடிந்து விழுந்தது. நீ கர்த்தரை துதிக்க அலங்கம் இடிந்து விழும். வறுமை இடிந்து விழும். வியாதி இடிந்து விழும். நீ கட்டப்படுவாய். உன் குடும்பம் கட்டப்படும். உன் தொழில் மேலோங்கும்.
ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எரிகோ பட்டணத்தை ஆண்டவரை இடிந்து வில்ல ஆண்டவரே, ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள் கர்த்தாவே. இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பரிக்கிறோம். நீர் வாழ்க, உம்முடைய கருணை இறங்குக, உம்முடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இறங்குவதாக, தொழில் மேல் இறங்குவதாக, தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. இந்த குடும்பம் முன்னேறாதபடி ஆண்டவரே, ஆண்டவரை இவர்கள் ஐக்கியம் கொள்ளாதபடி ஆண்டவரை தடுத்து நிற்கிற பிசாசினுடைய ராஜ தந்திரங்கள் முறியடிக்கப்படுவதாக, இந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமை ஓங்குவதாக, இந்த குடும்பத்தினுடைய சமாதானம் ஓங்குவதாக. தேவரீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. இயேசுவின் வழியாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.